ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு அரிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த நாகப்பாம்பு என்கிற நல்ல பாம்பினுடைய தன்மைகள், அது எப்படி இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, கிரகங்களில் ராகு கேதுக்கள் எந்த அளவு வேலை செய்கிறது, இந்த ராகு கேதுகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்ற சில நுட்பமான விஷயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் ராகு கேதுக்கள் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு சற்று முன்புதான் அந்த ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் இடம்பெற்றது என்ற ஒரு கருத்து உண்டு. அதற்கு முந்தைய சில வடமொழி நூல்களில் 7 கிரகங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 7 கிரகங்கள் என்றால் இந்த ராகு கேதுகளுக்கு உள்ள நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரங்கள் வர வேண்டும். அந்த நட்சத்திரங்கள் எப்படி வந்தது, இந்த ராகு கேதுகளுக்கு நவக்கிரக அந்தஸ்து கிடைத்தது என்பதற்கான கதைகள், புராண கதைகள் இருக்கிறது. பார்க்கடலை கடைகின்ற போது வெளிவந்த அமுதத்தை உண்பதற்கு தேவர்களும் ஊர்வசி, ரம்பா, மேனகா என்ற அப்சர ஸ்திரீகளுடைய மயக்கத்தில் அசுரர்களும் சென்ற சமயத்தில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் தேவர்களைப் போல் உருமாற்றம் அடைந்து அந்த மகாவிஷ்ணு அமுதத்தை வழங்கி கொண்டிருந்த நேரத்தில் தேவர்களோடு ஆளோடு ஆளாக நின்று இவனுடைய முறை வருகிறது. மகாவிஷ்ணு அமுதத்தை இவனுக்கு வழங்குவதற்காக எடுக்கிறார். அவ்வாறு எடுக்கிற சமயத்தில் அருகில் இருந்த சூரிய சந்திரர்கள், இந்த 2 கிரகங்களும் பெருமாளிடம் இவன் அசுரன் தன்னுடைய இச்சையினால் தேவர்களைப் போல் வடிவு தாங்கி வந்திருக்கிறான் என்று பெருமாளிடம் கூறியதால் கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு அந்த அமுதத்தை எடுத்த கரண்டியினால் அந்த அசுரனுடைய தலையில் கழுத்து பகுதியில் அடித்த காரணத்தால் கழுத்து வேறு உடல் வேறு என்று 2 துண்டுகளாக அந்த ஸ்வர்பானு என்ற அசுரன் பிரிந்து விழுந்தான். அவ்வாறு விழுந்தாலும் அவனுடைய உயிர் போகவில்லை. காரணம், அமுதக்கரண்டியினால் அவன் அடிபட்ட காரணத்தால் மரணத்தை வென்றவன் அம்ருத் என்ற நிலை. மிருத்யு, மிருத் என்றால் மரணம், அம்ருத் என்றால் மரணமற்ற நிலை. இவைகள் யோக நிலையில் வேறு வேறு பொருள்களை குறிக்கிறது. அதுதான் யதார்த்தமான அந்த புராணத்தினுடைய உண்மைகள். என்றாலும் இந்த உலக இயக்கத்திற்கு சொல்லப்பட்ட இந்த புராண கதைகளிலும் பல உண்மைகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அமிர்த கரண்டினால் அடிபட்ட காரணத்தால் இவன் 2 உடம்புகளாக மாறி தலைப்பகுதி கேது என்றும் உடல் பகுதி ராகு என்றும் வழங்கப்பட்டு
இவர்கள் இருவருக்கும் மகாவிஷ்ணு அந்த நவக்கிரகங்களுடைய இடத்தில் 7 கிரகங்கள் இருந்த நிலையில் இவர்கள் இருவரையும் தனியாக்கி 2 கிரகங்களாக சேர்த்து நவக்கிரக அந்தஸ்துகளை வழங்கினார் என்பது இந்த ராகு கேதுக்களுடைய புராண வரலாறு. இவர்கள் இந்த நவக்கிரக பரிபாலனத்திற்கு வருவதற்கு முன்பாக கடக ஆழியிலும் மகர ஆழியிலும் இருந்து சகலவிதமான கலைகளையும் மறைகளையும் அந்த இறை தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் கற்று மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இவர்கள் வந்த பின்னர் இந்த நவக்கிரக பரிபாலனத்தில் மகாவிஷ்ணு இவர்களுக்கு இடம் கொடுத்தார் என்பது அந்த புராண செய்தி. இவ்வாறு இவர்கள் அசுரத்தன்மை கொண்டிருந்தவர்கள். எல்லா மனிதர்களும் அசுரத்தன்மையுடன் இருப்பார்கள். அந்த அசுரத்தன்மை நீங்கியவுடன் அவர்கள் உயர்நிலை பெறுவார்கள். அதுவே தேவ அசுர அந்த நிலை என்று கூறப்படுகிறது. அசுரத்தன்மை நீங்கினால் அந்த தேவர் தன்மை என்கிற அந்த உயர்ந்த நிலை எந்த மனிதனுக்கும் கிடைக்கிறது. அந்த தேவர் நிலையிலிருந்து அசுரத்தன்மையோடு இருந்தால் அவன் அசுரன் என்றே பார்க்கப்படுகிறான், அழைக்கப்படுகிறான். இதற்கான புராண கதைகள் நம்மிடையே கணக்கில்லாமல் இருக்கிறது. தேவர்களுடைய தலைவனாகிய தேவேந்திரன் பலமுறை தவறு செய்து சாபத்தால் பீடிக்கப்பட்டு இந்த மண்ணுலகில் அந்த சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக பல ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல யுகங்கள் தவம் செய்தான் என்பது நம்முடைய புராணத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இந்திரன் தவம் செய்த இடம் என்று பல இடங்களையும் சுட்டி காட்டுகிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் அந்த தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தேவர்கள் நிலை என்றாலும் விண்ணவர்களுடைய நிலை என்றாலும் தேவராஜனாகவே இருந்த போதிலும் தன்னுடைய யதார்த்த உண்மை உணராத ஞானம் பெறாத நிலையில் இவர்கள் அசுர குணங்களை தழுவுகிறார்கள். இந்த ஞானம் பரிபூரணமானவர்கள் மட்டுமே பிறப்பற்றிருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழலிலிருந்து விடுபடாமல் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளை எடுத்து கூறுவதற்கு இன்று பலர் தயாராக இல்லை. அவர்கள் மௌனமாக பலர் சென்று விடுகிறார்கள். எதற்கு இந்த விவகாரமெல்லாம் தேவையில்லை என்று விட்டுவிடுகிற காரணத்தால் இந்த கதைகளை அப்படியே காது வழியாக கேட்டவர்கள், அதை தெரிந்து கொண்டவர்கள் கதையை கதை வடிவாகவே பார்த்து அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை சிந்திப்பதை அடியோடு விட்டுவிட்டார்கள். அந்த உட்பொருளை சிந்திக்காத காரணத்தால் இதில் பல தர்க்கவாத கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு விடைகளும் கிடைப்பதற்கான வழிகளும் இல்லை. காரணம், அவை தெரிந்தவர்கள் இன்று அருகி போனார்கள். அவ்வாறு தெரிந்தவர்களும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் இருந்தவர்கள் வெளியிலே வந்து கூறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு கூற இயலாத காரணத்தால் இதனுடைய உட்பொருள் தெரியாமலே நம்முடைய சமய சடங்குகள், புராண செய்திகள், இதிகாச செய்திகள் அனைத்துமே பல ரகசியங்களை உள்ளடக்கி இருந்த போதும் அந்த ரகசியங்களெல்லாம் பின்தங்கி கதை மட்டும் இன்று எஞ்சியிருக்கிறது. இதுதான் உண்மை. ஞானம் உணர்ந்த அனைத்து பெரியவர்களும் சொல்லி சென்ற சூட்சும ரகசியம் என்பது இதுதான். அதனால்தான் பிரம்ம ரகசியம் என்று சிவ ரகசியம் என்றே வைத்தார்கள். இவையெல்லாம் நுட்பத்திலும் நுட்பமானது. இறையருளும் குருவருளும் சேர்ந்து இருந்து ஒருவனுக்கு இந்த உண்மைகள் கூறப்பட்டு புரிந்தாலன்றி கதை மட்டும்தான் எஞ்சி நிற்கும். கதை சில உலக நியாயங்களை, உலக தர்மங்களை, சில நெறிமுறைகளை எடுத்து சொல்வதாகவும், பிழை செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள், எத்தனை நிலை உயரத்தில் இருந்தாலும் அவர்கள் கீழே விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற உண்மைகளை உணர்த்துவதாகவும், சாமானிய நீதிகளை உள்ளடக்கியும் ஞான நெறிகளை உள்ளடக்கியும் இவைகள் பேசப்பட்டிருக்கிறது.
திருவாரூர் தியாகராஜ பெருமான் அந்த திருவாரூரில் கூட இந்திரன் வழிபட்ட மரகதலிங்கம் என்றெல்லாம் வரலாறுகள் கூறுகிறது. அதுபோல நாணல் காட்டிலே இந்திரன் தவம் செய்தான் என்று பல இடங்களில் இந்திரன் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. இப்படி இந்த இந்திர நிலையும் சாஸ்வதமானதல்ல. அந்த இந்திர நிலை அழிந்து போகும். அது முக்தி நிலை அல்ல. அது ஒரு போக போக்கியங்களை மட்டும் அனுபவிப்பதற்கான ஒரு நிலை என்றுதான் கூறப்படுகிறது. அது இறுதி நிலையாக கூறப்படவில்லை. ஆகவே இந்த நவகோள்களில் பங்கு பெற்ற இந்த ராகு கேதுக்கள் அசுரத்தன்மை பெற்றிருந்த காரணத்தால் அசுரர்கள் என்று இருந்து அவர்கள் பண்பாடு நிலை உயர்ந்த பின்னர் அவர்களுக்கு நவக்கிரக அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. அந்த அந்தஸ்து வந்த போதிலும் அவர்களுக்கு அந்த அசுர குணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் தலை தூக்கலாம் என்கிற காரணத்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருந்தால் அன்றி நல்ல பலன்களை வழங்க மாட்டார்கள். அதுவும் கேது முழுக்க முழுக்க ஞான மோட்சகாரகன் என்ற அந்த கேதுவை கடகராசியிலே இந்த கேது என்கிற கிரகம் சகல சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்த காரணத்தால் அவர் ஞானிகளில் தலை சிறந்தவனாக அந்த கேது கிரகத்தை குறிப்பிடுகிறார்கள். இதை தமிழ் நூல்களிலே இசைஞானி என்று இந்த கேதுக்கு ஒரு பெயர் உண்டு. ராகுக்கு கரும்பாம்பு என்றும் கேதுக்கு செம்பாம்பு என்றும் கூறுவதுண்டு. பல பெயர்கள் இருக்கிறது. சிகி என்று இப்படி பலவிதமான பெயர்களை குறிப்பிடுவார்கள். அவ்வாறு குறிப்பிடும்போது இசைஞானி என்ற கேதுவை குறிப்பிடுகிறார்கள். உலக வாழ்விலே வைராக்கியத்தையும் உலக வாழ்விலே வெறுப்பையும் தரைமட்டமான ஒரு நிலை இன்று சித்தர்கள் என்று கூறுகிறார்கள். பல அழுக்கடைந்த இடங்களிலே தெரிகின்ற சுத்த பத்தம் என்று எதுவுமே பார்க்காத ஒரு நிலை பெற்றவர்களெல்லாம் இந்த கேதுவனுடைய ஆளுகைக்குள் இருப்பார்கள். ஞான லகரியில் திளைப்பார்கள். சிவானந்த லகரியில் இருப்பார்கள். அல்லது அதற்கு கிடைக்கவில்லை என்றால் வேறு ஏதேனும் ஒரு லகரியில் அவர்கள் வாழ்வார்கள். அது சரியான முறையில் அமையவில்லை என்றால் வேறு விதமான மயக்க நிலைக்கு இவர்களை எப்போதுமே வைத்திருக்கும். இவை இந்த ராகு கேதுக்களுடைய தன்மை. ராகு என்பது உலக போகங்களை அள்ளி வழங்குவதில் ராகு சரியான இடத்தில் இருந்தால் இந்த உலக போக போக்கியங்களை அது வழங்குகிறது. அது சரியற்ற நிலையில் இருந்தால் நெறி தவறிய வாழ்க்கை, முறை தவறிய வாழ்க்கை, பலவிதமான கேடுகள் இவற்றை உருவாக்கிவிட முடியும். இப்படி இந்த ராகு கேதுக்கள் மிக மிக வலிமையானவை என்பதை நான் முந்தைய தொடர்களில் கூட நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இவைகள் பாம்பனுடைய அம்சம் என்ற காரணத்தால் இந்த பாம்புதான் இந்த ராகு கேதுக்களாக மாறுகிறது. இந்த ஸ்வர்பானு என்ற அசுரன் நாகரூபத்தில் இருந்த காரணத்தால் உடல் வேறு தலை வேறாகி அவனுடைய யதார்த்த வடிவம் 2 பிரிவுகளாக பிரிந்து ராகு கேதுக்களாக மாற்றப்பட்டது. அதற்கான அஸ்வதி மகம் மூலம் 3 நட்சத்திரங்கள் கேதுவுக்கும், திருவாதிரை சுவாதி சதயம் 3 நட்சத்திரங்கள் ராகுவுக்கும் பின்னால் கொடுக்கப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் அந்த 27 நட்சத்திரங்களாக ஆக்கி இந்த ராகு கேதுக்குடைய திசை வருடங்களையும் கணக்கில் எடுத்து 120 வருடங்கள் என்று அதை பின்னால் பகுத்து கூறி வருகிறார்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு சற்று முன்பிலிருந்து வரை இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இவை இணைந்தது என்று நாம் கருதலாம். காரணம், திருவள்ளுவர் பெருமான் சூரிய சந்திரர்களை கிரகணம் தீண்டியது என்ற ஒரு செய்தியை தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகிறார். கண்டது மன்னும் ஒரு நாள் அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டற்று என்று ஒரு குறளில் அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய தலைவியினுடைய அந்த தலைவன் பலகாலம் வெளியூர் சென்றிருந்தவன் ஓரிரு நாள்கள் வந்து சென்றான். அந்த ஓரிரு நாள்கள் வந்து சென்ற செய்தி தோழிமார்களிடம் அப்படியே தீயாக பரவியது.
இது எப்படி என்றால், கண்டது மன்னும் ஒரு நாள் அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டற்று. திங்கள் என்பது சந்திரன். சந்திரனை அந்த ராகு கேதுக்கள் தீண்டி கிரகணம் ஏற்பட்டால் எப்படி அனைவருக்கும் அது தெரிந்து விடுமோ, அதுபோன்ற நிலையில் இந்த செய்தி தெரிந்தது என்று கருத்தை வலியுறுத்துவதற்காக திங்களை பாம்பு கொண்டற்று என்று வள்ளுவர் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்போது இந்த சந்திர கிரகணங்கள், சூரிய கிரகணங்கள் எப்படி வந்தது என்பதை அந்த மகாவிஷ்ணுவே அந்த வேலையை செய்யும்படியாக இந்த ராகு கேதுகளுக்கு கட்டளையிடுகிறார். உங்களை காட்டி கொடுத்த இந்த சூரிய சந்திரர்களை நீங்கள் உங்களுடைய பெரும் நிழலால், இவை சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது, இதற்கென்று உருவங்கள் இல்லை, நிழல் கிரகம், இதற்கென்று வீடுகள் இல்லை. ஆகவே நீங்கள் வருடத்திற்கு ஓரிரு முறைகள் இவர்களை பீடிக்கலாம். உங்களுடைய கிரணங்களால், நிழலால் இவர்களை நீங்கள் சில நாழிகைகள் மறைக்கலாம் என்று மகாவிஷ்ணுவே அதற்கான யோசனையையும் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுக்கூடிய தன்மைகள் ஜோதிடத்திலே செயல்படுகிறது. இவைகள் பாம்பு என்ற நிலையில் இருக்கிற காரணத்தால் மண்ணிலே உலாவுகிற சர்ப்பங்களும், சர்ப்பங்களை வைத்தே புராணங்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஜனமேஜயன் என்கிற ஒரு ராஜா சர்ப்பயாகத்தை செய்தார் என்பது அந்த பரீட்சித்து ராஜா கதை வரையிலும் இந்த சர்ப்பங்கள் தொடர்ந்தே வருகிறது. இந்த கருட பகவானும் இந்த சர்ப்பங்களும் ஒரு தந்தைக்கும் 2 வேறு வேறு தாய்களுக்கும் பிறந்தவர்கள் என்றும் புராணங்கள் கூறுகிறது. தந்தை ஒருவர் கத்ரு என்றும் வினதா, இந்த கத்ரு என்ற பெண்மணிக்கு பிறந்தவைகள் நாக தேவதைகள். வினதா என்ற பெண்மணிக்கு பிறந்தது கருடன், கருட பகவான். இவர்கள் ஒருவருக்கொருவர் அது மிகப்பெரிய கதையாக போய்கொண்டிருக்கும். பின்னால் ஒரு சமயத்தில் அதை நான் விளக்குகிறேன். இந்த தாயினுடைய அடிமைத்தன்மையை நீக்குவதற்காக கருட பகவான் இந்திரலோகம் சென்று அங்கிருந்து அமுத கலசத்தை எடுத்து வந்தார் என்றும், அந்த அமுத கலசம் சிதறிப்போன நிலையில் இந்த நாகங்கள் சில அவற்றை உண்டன என்றெல்லாம் அது பெரிய கதைகளாக போய்கொண்டிருக்கும். அவ்வாறு இந்த வினதாவின் மகன் என்று பிறந்த காரணத்தால் கருட பகவானுக்கு, கருடாழ்வாருக்கு வைனதேயன் என்றொரு பெயரை சொல்லுவார்கள். இப்படி இந்த ராகு கேதுக்கள் மண்ணிலே இருக்கிற பாம்புகளும் இந்த ராகு கேதுக்களுடைய அம்சத்தில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அதனால் அனைத்து தெய்வங்களோடும் இந்த ராகு கேதுக்கள் என்ற பாம்பை இணைத்தார்கள். சிவபெருமான் கழுத்திலே அணிகிறார், அதற்கு சங்கராபரணம் என்று பெயர். ஸ்ரீமன் நாராயணன் பாம்பு படுக்கையில் இருக்கிறார், ஆதிசேஷனே அதற்கு படுக்கையாக அவருக்கு அமைகிறார். அம்பாள் விரலில் மோதிரமாக அணிகிறார். விநாயகர் தன்னுடைய வயிற்றை சுற்றி அந்த பாம்பை அணிகிறார். முருகப்பெருமானுடைய பாதங்களில் பழைய படங்களில் அந்த பாம்பு குறிப்பிடப்பட்டிருக்கும். தற்போது அந்த வழக்கங்கள் எப்படியோ விட்டு போய்விட்டது. இப்படி அனைத்து தெய்வங்களோடும் இந்த நாகத்தை இணைத்து வைத்திருப்பார்கள். அது தவிர நாகத்திற்கு என்று சில கோயில்களையும் பல இடங்களில் வைத்து வணங்குகிறார்கள். இப்படி நிலையில் இந்த நாக தோஷம் என்பது மிக கடுமையானது. ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்தை அதிகமாக தடுக்கிறது, குழந்தை பேரை தடுக்கிறது. அதில் இந்த ராகு கேதுக்கள் முதன்மை வகிக்கிறது. சர்ப்பத்தை கொன்றதினால் சந்ததிக்கு கேடாகும் என்று விற்பத்தி சொன்னோம் விரைந்து என்று ஜோதிட பாடல்கள் கூறுகிறது. முந்திய பிறவிகளிலோ இந்த பிறவியிலோ அவர்களுடைய முன்னோர்கள் நாகப்பாம்புகளை அடித்து கொன்றால் அந்த சர்ப்ப சாபத்தால் வழி வழியாக இவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கள் தடைப்பட்டு கொண்டே செல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது இன்றளவும் ஜோதிடத்தில் அதை நாம் காண முடிகிறது. கணக்கில்லாத ஜாதகங்களில் அவற்றை நாம் பார்க்கிறோம். பார்த்து அந்த நாக தோஷத்திற்கான வழிபாடுகள், பரிகாரங்களை செய்த பிறகு அவர்கள் இந்த புத்திர பேறுகளை
அடைந்தவர்கள் கணக்கில்லாதவர்கள். ஆகவே இவற்றில் பொருள் இல்லை என்று விட்டுவிட முடியாது. இது மெய்ஞானிகள் கூறியது. விஞ்ஞானிகள் கூறுவது என்பது அது எப்போதுமே அது ஒரு பாதையை நோக்கி செல்லும். மெய்ஞானிகள் கூறுவது வேறு ஒரு நிலைக்கு செல்லும். நாம் இப்போது எடுத்துக்கொள்வது மெய்ஞானிகள் ராகு கேதுக்களையும் பாம்புகளை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் எடுக்கிறோம். விஞ்ஞானத்தில் சொல்லும்போது பாம்புக்கு காது கிடையாது என்று கூறுவார்கள். அது பார்க்க மட்டும் செய்யும், மகுடிக்கு ஆடாது என்று கூறுவார்கள். அது பல விதமான கதைகளும் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் அதை உறுதியாக கூறுவார்கள். ஆனால் புராண நிகழ்ச்சிகளின்படியும் நாட்டில் தற்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் வரையிலும் பார்க்கும்போது அந்த நாகங்கள் ஒரு தெய்வீக தன்மை பெற்றது என்பதையும் மந்திரங்களுக்கு கட்டுப்படுகிற நிலை அதற்கு இருக்கிறது என்பதும் அது புத்திர பாக்கியம் என்கிற குழந்தை பேரையோ அந்த திருமணம் என்கிற பாக்கியத்தையோ தடை செய்வதில் முதன்மை வகிக்கிறது என்பதையும் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இல்லை. இதை இந்த நிலையில் ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு மெய்ஞான சூட்சும ரகசியங்கள் இந்த நாகப்பாம்பில் அடங்கி கிடக்கிறது. அந்த பாம்பு மனித உடம்புக்குள்ளும் இருக்கிறது. அதை யோக பாம்பு, குண்டலினி பாம்பு என்றும் கூறுவார்கள். அது ஒரு தனி அத்தியாயமாக போகிறது. வெளியே தெரிகின்ற இந்த பாம்பு அந்த திசாபுத்தி காலங்களில் இவர்களை அதிகமான நன்மை தீமைகளை இவர்களுக்கு வழங்குகிறது. பெரும்பாலும் ராகு திசையில் ஒரு மனிதன் தன் வசம் இழந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ராகு கேதுக்களும் அதோடு இணைந்த கிரகங்களும் ஒரு மனிதனை அப்படியே தலைகீழாக மாற்றும் ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. இந்த கேது கிரகம் வியாழன் என்ற அந்த குரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே ஓரளவு நல்ல பலன்களை அவர் தருவார். அது அன்றில் இந்த கேது கிரக திசைகளில் பெரிய அளவில் இந்த உலகியல் நிலையில் வெற்றி பெற்றவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் தருவதில் தலை சிறந்தவராக இருக்கிறார். அது சரியாக அமையாவிட்டால் அதற்கு நேர் எதிரான நிலையில் சமுதாயத்தில் தன்னை மறந்தவர்களாக, லாகிரி வஸ்துக்களை உபயோகிப்பவர்களாக வேறு ஒரு நிலைக்கு அந்த கேது திசை அல்லது மிகப்பெரிய நோய் நொடி என்று பலவிதமான துன்பங்களை தரத்தகுந்ததாக அந்த கேது அந்த 7 வருஷ திசையும் அவர்களுக்கு மிகுந்த சோதனையை தந்துவிடும். ராகு சில நேரங்களில் அள்ளி வழங்குவார். ராகுவும் சனியும் ஒன்று என்றும் கேதுவும் செவ்வாயும் ஒன்று என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே சனி கொடுத்தது போல இந்த ராகுவும் கொடுப்பார். ஆனால் அதில் சற்று நியாயமற்ற வழிகள் நிச்சயமாக கலந்திருக்கும். நேர்வழி என்பது இருக்காது. இந்த சூதாட்டம் போன்றவை, பரிசு சீட்டு போன்றவை, இப்படி ஒரு குறுக்கு வழியில் திடீரென்று லாபம் வருவதெல்லாம் இந்த ராகு திசையில் ஒரு மனிதனுக்கு நடக்கும். இப்போது நாம் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இந்த ராகு கேதுக்கள் என்று கூறுகிற இந்த நாகப்பாம்புகள் மண்ணுலகில் வாழும் போதே அதன் தன்மைகள் பல ரகசியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த பாம்பாட்டிகள் என்பவர்கள் காலம் காலமாக இந்த தொழிலை செய்து வருகிறார்கள். மகுடிக்கு நாகம் வராது என்று ஆய்வு செய்தவர்கள் கூறினாலும் கண்ணால் பார்க்கும்போது மகுடிக்கு நாகம் வருவதை நானே பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். பாம்பே இல்லாத இடத்தில் மகுடியை ஊதி அந்த புதிய பாம்பு, அந்த பாம்பு இருக்கிற பகுதி, அந்த பகுதிக்கு அது மண்டலமிட்டு தலை தூக்கி இருப்பதை, அந்த மகுடிக்கு பாம்பு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பாம்பு பிடிக்கவும் பட்டது. அதெல்லாம் முன்பே கூட நான் கூறியிருக்கலாம். மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு. அந்த மகுடி ஊதுகிற பாம்பாட்டியும் நானும் மட்டுமே இருக்கிறோம். வேறு எவரும் அருகில் வருவதற்கு துணிவில்லாமல் இருந்தார்கள். வருடங்கள் பல ஆகிவிட்டது. அப்போது மிகப்பெரிய அந்த நல்ல பாம்பு ஒரு ஓலை தடுப்பிற்கு அந்த புறமாக இந்த மகுடியால் நிற்கிறது. இந்த பாம்பாட்டி என்ன கூறுகிறார் என்றால்,
சாமி பூச்சி வந்துவிட்டது, சாமி பூச்சி வந்துவிட்டது என்று ஓலைத்தடுப்பிற்கு அந்தப்புறம் இருந்தே கூறுகிறார். அது ஓலைக்கு அந்த பகுதியில் பாம்பு வந்திருக்கிறது. இவர் பார்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நானும் அருகே இருக்கிறேன். அப்போது குழல் அடைக்கிறது, பூச்சி வந்துவிட்டது என்று அவர்கள் பாரம்பரியமான அந்த தொழில் ரகசியம். ஊதிக்கொண்டிருந்த குழல் அடைக்கிறது என்றால் அந்த நாகம் அங்கு வந்துவிட்டது, அந்த பகுதிக்குள் இருக்கிறது என்று அவர் யூகித்து கூறினார். அதைப் போலவே அந்த தட்டியை தாண்டி நாங்கள் பார்த்தால் அப்படியே மண்டலமிட்டு படம் எடுத்து நிற்கிறது அந்த நாகப்பாம்பு. இப்படி பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன். இதில் என்ன ஒரு சிறப்புகள் என்ன என்றால், இந்த பாம்பு பிடிக்கிறவர்களிடம் பல வித்தைகள் இருக்கிறது. இவர்களிடம் அந்த பாம்பை அடக்குகிற வேரும் இருக்கிறது. இவர்கள் ஜாலப்பாம்பு என்று ஜாலப்புதையல் என்று மந்திர சாஸ்திரத்தில் ஒரு செய்தி உண்டு. மந்திர சாஸ்திரம் பல வேலைகளை செய்கிறது. அது ஒரு கண்ணுக்கு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதில் இந்த ஆரம்ப அடிப்படை மந்திரவாதங்கள் மிகுதியாக நம்முடைய நாட்டில் கையாளப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ஜால பாம்பு என்பதை உருவாக்குவதில் இந்த பாம்பாட்டிகள் பலர் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பாம்பே இல்லாத இடம் என்று 100க்கு 100 தெரிந்த இடத்தில் கொண்டு போய் இவர்களை அந்த பாம்பை பிடிக்கிறாயா என்று கேட்டு அதை செய்ய சொன்னால் எங்கிருந்தாவது அந்த பாம்புகளை பிடித்து விடுகிறார்கள். இதையும் நான் பல காலங்களுக்கு முன்பாகவே நான் பரிசோதனை செய்தே பார்த்திருக்கிறேன். ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்தில் ஒரு பகுதியில் சற்று பெட்டிகளும் அந்த இரும்பு தளவாடங்களும் இருந்தது. மற்ற பகுதிகளெல்லாம் சுத்தமாக இருக்கும். அதற்கு அருகிலே நஞ்சை வயல்கள், சுற்றிலும் நஞ்சை வயல்கள். இது ஒரு ஒரு நீண்ட வீதி. அங்கே நாகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நானே நிறைய நாகங்களை அந்த அறுவடை முடிந்த வயல்களில் காலை நேரங்களில் அந்த இரை தேட வந்த நாகப்பாம்புகள் சில சமயங்களில் சூரிய உதயம் வரை அது வெகு தொலைவு வந்துவிட்டு வெளிச்சம் வந்துவிட்டது என்று வேகமாக பாய்ந்து அந்த அறுவடை முடிந்த அந்த வயல்களில் பாய்ந்து சென்று தன்னுடைய வலையில் பதுங்குவதற்காக வேகமாக செல்வதை நான் பார்த்ததுண்டு. அருகே புற்றுகளும் நாகப்புற்றுகளும் வளர்ந்திருக்கிறது. கரையான்தான் புற்றெடுக்கும், கருநாகம் குடிகொள்ளும். அந்த புற்றுகளுக்குள் நுழைந்து அதை எட்டி பார்த்தால் நாகம் உள்ளே சுற்றி படுத்திருப்பதை நான் பல நாகப்புற்றுகளில் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய இளமை காலங்களில் இந்த புற்றுகளில் கையை விட முடியுமா என்று சுற்றிலும் இருப்பவர்கள் கூறினால் அந்த புற்றுக்குள் கையை விட்ட செயல்களையும் நான் செய்திருக்கிறேன். காரணம், என்னுடைய முந்திய பிறவிகளில் நான் நாக வழிபாடு என்று சிறப்பாக ஒரு பிறவியில் செய்திருந்தேன். அதன் காரணமாக நாகப்பாம்புகள் என்னை தீண்டுவதில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் அதையும் முன்பே கூட நான் கூறியிருக்கிறேன். காலிலே ஏறிய கருநாகப்பாம்பு எந்த விதமான நாக்கை நீட்டுவது பாம்பினுடைய இயற்கை குணம். அவ்வப்பொழுது நாக்கை நீட்டிக்கொண்டுதான் இருக்கும். அது நாக்கால் நக்கிவிட்டாலும் கூட நஞ்சு ஏறும். அது உடம்பெல்லாம் பல தோல் நோய்களை உருவாக்கும். அந்த நிலையில் காலிலே முழங்கால் வரை ஏறிவிட்ட நாகப்பாம்பு அப்படியே கடிக்காமல் சென்றது. அதன் மேல் நான் காலை வைத்து அது செருப்பு காலால் சற்று மிதியும் அது அந்த நாகப்பாம்பு வாங்கியது. அந்த நிலையில் மௌனமாக காலில் ஏறி காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்று பழமொழி உண்டு. அது காலை சுற்றியும் கடிக்காமல் சென்ற கருநாகம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்பழைய செய்திகளில் நான் கூறியிருக்கலாம். அப்படி இவ்வாறு இந்த நாகப்பாம்புகளோடு விளையாடுவது உண்டு. இந்த பாழடைந்த இந்த சற்று புதர் நிறைந்த இடங்களிலே பாம்புகள் இருக்கிறது என்று வேண்டுமென்றே அந்த அலுவலகத்தில் பொருளை கிளப்பினார்கள். ஏனென்றால் அங்கே புகைப்பிடிப்பதற்காக சிலர் செல்வார்கள். அந்த அதிகாரி அங்கே அடிக்கடி வந்துவிடக்கூடாது என்று வேண்டுமென்றே அது ஒரு செய்தி பரப்பப்பட்டது. இதுபோல் ஐயா பாம்பு சத்தங்கள் கேட்கிறது, நாகப்பாம்பு. இவர் 2, 3 பேர் 4 பேர் சேர்ந்து
செய்தது. "என்னய்யா இந்த இடத்திற்கும் வந்து தலையை காட்டுகிறார்? இங்கு பாம்பு கீம்பு இருக்கு என்று சொன்னால் தான் இங்கு வரமாட்டார்" என்று வேண்டுமென்றே செய்த ஒரு பிரச்சாரம். அதை அவர் நம்பிவிட்டார். நம்பிவிட்டு என்னிடம் கூறினார், "யாராவது பாம்பாட்டி இருந்தால் அழைத்து வாப்பா, பாம்பு கிடக்கிறது என்று சொல்கிறார்கள்" என்று சொன்னார். இது எப்படி திட்டமிட்ட செயல் என்று எனக்கே தெரியும். சரி வரட்டும் பார்க்கலாம். பாம்பாட்டி எங்காவது கண்ணில் தெரிந்தால் நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அப்படியே நாள்களை கடத்தி கொண்டிருந்தேன். இவர்கள் ஒன்று இரண்டாக பாம்பு சத்தம் புஸ் புஸ் என்று கேட்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இரவும் பகலும் நான் அந்த அலுவலகத்திலே தங்கியவன். வெளிப்புறங்களிலே பல பாம்புகளை பார்த்திருக்கிறேன். அந்த வளாகத்திற்குள் அது ஒரு 10 சென்ட் இடம் இருக்கலாம். நிறைய மரங்கள் எல்லாம் உண்டு. பாம்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அந்த இரவும் பகலும் ஒரு நாளும் நான் அங்கே பாம்புகளை நான் இருந்த அந்த கட்டட பகுதிக்குள் பார்த்ததில்லை. அதற்கு வெளியே வயல்வெளிகளிலே அலையும் அந்த முன்புற தெருக்களில் கூட அந்த ரோடிலே கான்கிரீட் ரோடு இருந்தது. ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட ரோடு. அதில் மாலை வேளைகளில் சின்ன சின்ன பாம்புகள் நெளிவதை பார்த்திருக்கிறேன். இந்த கட்டடத்திற்குள் பாம்பு ஒருபோதும் இருந்ததில்லை. அப்போது ஒரு நாள் சரி இவர் தொல்லை தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த மெயின் ரோட்டிலே ஒரு இளம் வயது ஒரு பையன், ஒரு 20 வயது இருக்கலாம். அவனை பார்த்தேன். "என்னப்பா பாம்பு வைத்திருக்கிறாயா?" என்று கேட்டேன். "ஆ இல்ல இல்ல சாமி, பாம்பு பாம்பு வச்சிருக்கேல்லப்பா, உன்ட்ட பாம்பு இருக்கும்ல?" "ஆஹா இருக்கு சாமி." "எத்தனை பாம்பு வச்சிருக்க?" என்று கேட்டேன். "2 பாம்பு இருக்கு." "நல்ல பாம்பு இருக்காப்பா?" என்று கேட்டவுடன், இருக்கு சாமி, 2 நல்ல பாம்பு இருக்கு." "சரி இங்க வா, இப்படி ஒரு இடத்துல பாம்பு பிடிக்க வேண்டியிருக்கு. அங்க பாம்பு கிடையாது. நீ உன்ட்ட இருக்கிற 2 நல்ல பாம்பையும் அப்படி விட்டு பிடிச்சிரு" என்று சொன்னவுடன் அவன் அப்படியே ஒரு பார்வை பார்த்தான். ஏனென்றால் இவன் இப்போது பாம்பாட்டி. நான் பல பிறவிகளில் இந்த பாம்புகளை ஆட்டியவன். "என்ன சாமி, விட்டுத்தானப்பா பிடிப்ப. அத மாரி இந்த உன்ட்ட இருக்கிற 2 பாம்பையும் விட்டு பிடிச்சிரு. அங்க உள்ளவர் ஒருத்தருக்கு பாம்ப பிடிச்சால் ஒழிய அவர் நிம்மதியா இருக்க மாட்டாரு. அதனால பாம்பு கிடையாதுன்னு எனக்கு 100க்கு 100 தெரியும். நீ விட்டு பிடிக்கிற வித்தையும் எனக்கு தெரியும்ப்பா. அதனால நீ வந்து சரி சாமி, நீங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க. ஆ நீங்க போங்க, நான் வாரேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்தான். நான் சைக்கிளில் முன்னதாக சென்று விட்டேன். அது சற்று தொலைவு. இவன் அதற்குள் என்ன ஆயத்தங்களை செய்தான் என்பது, அது சில வேலைகள் இருக்கிறது. செய்துவிட்டு வந்தார்கள். அந்த அலுவலகத்தில் உள்ள அனைவரும் கூடி நின்றார்கள். இந்த பாம்பாட்டி இந்த பையனுக்கு அருகிலே இருந்தது நான் மட்டும் தான் இருந்தேன். அவன் கூட, "ஐயா அந்த பக்கம் போய்விடுங்கள். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுப்பா. உன்னைய எப்படி ஒண்ணும் செய்யாதோ, அத மாரி பாம்பு என்னையும் ஒண்ணும் பண்ணாது. நீ உன் பாட்டு ஊதி பிடிக்கிற, நீ எப்படி பிடிக்க போறேன்னு பார்க்கறதுக்கு தான் உன் பக்கத்திலேயே நான் நிக்கிறேன்" என்று சொல்லி அங்கே நின்றேன். ஒரு 4, 5 பெட்டிகள். அந்த பெட்டிகளில் சிறிது வைக்கோல். வேறு பெரிய அடைசல்கள் எதுவும் இல்லை. எனக்கு ஆவல் என்ன என்றால், இவன் எப்படி இந்த பாம்புகளை விட்டு பிடிப்பான் என்று பார்ப்பதில் அந்த ஆவலால் நான் அருகே, மிக மிக அருகே இருக்கிறேன். குழலை ஊதிக்கொண்டே இருந்தான். நானும் கண்களை பிரகாசமாக வைத்துக்கொண்டு கூர்மையாக கவனிக்கிறேன். கவனித்தால் அவன் சொன்ன பிறகுதான் தெரிகிறது, அந்த ஒரு பெட்டிக்கு கீழ், "சாமி பாம்பு வந்துருச்சு" அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா தலைய வெளியே நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதுவரை நானும் கவனமாகத்தான் இருந்தேன். அந்த பெட்டிக்கு அடியில் இவன் எப்படி பாம்பை அனுப்பினான் என்பது இன்று வரை எனக்கு புரியாத புதிர். பாம்புகளிலே ஜால பாம்புகள் காட்டுவது எப்படி என்பது தெரியும். ஆனால் கையில் இருந்த பாம்பை எவர் கண்ணுக்கும் தெரியாமல் அந்த பெட்டிக்குள் கொண்டு வந்த வித்தையை இன்றும் அவர்கள் வைத்திருந்த அந்த தொழில்நுட்பத்தை என்னால் அறிய முடியவில்லை. வேறு பல தொழில்நுட்பங்கள் இதில் இருக்கிறது. அதன் பிறகு இவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கி பல அடி தொலைவில் இருக்கிறார்கள். பாம்பை பார்த்தவுடன் ஒருவர் முகத்திலும் ஒளி இல்லை. பயம் தெரிகிறது. அவன் மிகப்பெரிய நல்ல பாம்பை எடுத்து
பிடித்து விட்டான். சரி, வேறு ஏதாவது பாம்பு இருக்காப்பா என்று நான் கேட்டேன். ஏனென்றால் அவனிடம் 2 இருக்கிறது என்று தெரியும். இருக்கலாம் சாமி, ஊதி பார்த்தா தான் தெரியும் என்று கூறினான். சரி, ஊது என்று அவன் காதருகே சொன்னேன். "ஒண்ணு இருக்குல்லப்பா, ஊதி அதையும் பிடிச்சிரு." உடனே, "சாமி கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சாமி, கேட்டுற போகுது." "பரவாயில்லப்பா, அவங்க தள்ளி தான் நிற்கிறாங்க, நீ பிடி" என்றேன். நான் இந்த பாம்பை பிடிப்பதையாவது எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அதைவிட அதிஜாக்கிரதையாக நான் கண்காணித்திருந்தேன். அவன் அந்த பகுதிக்குள் தான் இருக்கிறான், வேறு எங்கும் இல்லை. அந்த பெட்டிகளுக்குள் அந்த பாம்பு எப்படியோ போய் உட்கார்ந்திருக்கிறது. 2 பெட்டிகள் கடந்து இன்னொரு பெட்டிக்கு அடியிலிருந்து, அதுவும் அவன் கூறிய பிறகுதான், "சாமி, பாம்பு வந்துருச்சு." குழலை ஊதியது உண்மை. அவன் சொன்ன பிறகுதான் என் கண்களுக்கு தெரிந்தது. அதுவரையிலும் நான் அங்குதான் இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு வழியாக 2யும் பிடித்தான். ஒரு கணிசமான தொகையை வாங்கி கொடுத்தேன். அதை வெளியே கொஞ்சம் ஆடவிடப்பா பார்க்கலாம் என்று. எனக்கு இந்த நல்ல பாம்புகளோடு விளையாடுவது என்பது பல காலத் தொடர்பு. "சாமி, கடித்தாலும் அதெல்லாம் கடிக்காதப்பா, சும்மா ஆட விடு." நான் மட்டும்தான் இருந்தேன். மற்றவர்களெல்லாம் அங்கங்கே பதறி அடித்து அவர்கள் இருப்பிடத்திற்கு சென்று விட்டார்கள். பிறகு சிறிது நேரம் ஆட விட்டான். விட்டு முடிந்தது. "என்ன, வேற எதுவும் பாம்பு இருக்காப்பா?" அது இல்ல சாமி, பிடிக்கணும்னா வேற மாரி. அது நீங்க எப்படி பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட இருந்தது 2யும் விட்டு பிடிச்சிட்டேல்ல. உனக்கு வேண்டிய காசை வாங்கி கொடுத்தாச்சுலப்பா. போயிட்டு வான்னு சொன்னேன். அவன் நன்றி தெரிவித்து விட்டு சென்றான். ஆனால் என்ன செய்வார்கள், இவர்களிடம் உள்ள வித்தை என்ன என்றால், அதே இடத்தில் ஒரு 50 பாம்புகளை பிடிக்கச் சொன்னாலும் பிடிப்பார்கள். அது எல்லாம் இப்படித்தான், ஏதாவது ஒரு ஒரு பொருளுக்கு அடியிலிருந்து அந்த பாம்பை எடுப்பார்கள். இது ஜாலப்பாம்பு என்று இந்த வித்தைகள் இவர்களிடம் இருக்கிறது. நீங்கள் பத்திரிகைகளில் பார்க்கலாம். பல அலுவலகங்களில் பாம்பாட்டிகள் வந்தார்கள், ஒரே நேரத்தில் 20 சாரைப்பாம்பு, 15 நல்ல பாம்பு பிடித்தார்கள் என்றெல்லாம் கூறுவது உண்டு. இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளிகையில் மறைந்துவிடும். அது பாம்பு வந்தது உண்மைதான், பாம்பாக இருப்பதும் உண்மைதான். அது ஒரு குறிப்பிட்ட நாளிகைக்கு பிறகு அது இருக்காது. இது ஜால புதையல் போல இந்த ஜால பாம்பு. தென்னை ஓலைகளில் சில மந்திரங்களை கூறி எறிந்தால், இந்த தென்னை ஓலைகளை 10, 20 ஓலைகளை கிழித்து கையில் வைத்திருப்பார் ஒருத்தர். அது கையில் வைத்து கொண்டு சில மந்திரங்களை கூறி அப்படி அப்படி 4 திசைக்கும் எறிந்தால் அனைத்தும் பாம்புகளாக நெளிந்து ஓடும். இவைதான் இந்த ஜால பாம்பினுடைய ரகசியம். அதற்கென்று சில மந்திரங்கள் இருக்கிறது. அதை சித்தி செய்து ஒரு கயிறை எறிந்தால் அது பாம்பு போல சில நாழிகைகளுக்கு மனிதர்கள் கண்களுக்கு தெரிந்து மறையும். அதன் பிறகு அங்கு ஒன்றும் இருக்காது. அதுபோலவே இவர்கள் பிடித்த பாம்புகளை எல்லாம் ஒரு சாக்கிலே போட்டு அடைப்பார்கள். அதன் பிறகு பார்த்தால் பாம்பு இருக்காது, அது மறைந்து போகும். இது அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக செய்வது. ஆகவே இந்த பாம்பு பிடிப்பதில் பலவிதமான நுணுக்கங்கள் இருக்கிறது. மந்திரத்திற்கு பாம்புகள் கட்டுப்படுகிறது என்பதும் உண்மை. அதிலும் எந்த விதமான தவறான நம்பிக்கைகளும் இல்லை. இது இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். இந்த பாம்பை அடக்குவதற்கு என்று பல வேர்கள் இருந்தாலும், நாகமல்லி வேர் என்று ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேர் ஒன்றுக்குத்தான் இந்த நாகப்பாம்புகள் வராது. அது தவிர பல செடிகளை எல்லாம் சொல்வார்கள். இந்த சிறியானங்கை, பெரியானங்கை என்றெல்லாம் சொல்வதுண்டு. இந்த சிறியானங்கை செடிக்கு அடியிலே நல்ல பாம்பு படுத்திருக்கும். இந்த நாகதாளை என்று கற்றாழை போல வைத்திருப்பார்கள், அதற்கு அடியிலே போய் படுத்திருக்கும். இந்த நாகமல்லி என்பது அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது, அந்த வேர். அந்த வேரை கண்டால் நாகப்பாம்பிற்கு அவ்வளவு சினம் எழுகிறது. ஆகவே அந்த வேரை அவர்கள் எளிதில் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அங்கங்கே சொல்லி வைத்து இந்த வன இலாக்காக்காரர்கள் அது அந்த மூலிகை தெரிந்து எடுத்து அந்த நாகமல்லி வேர் இருந்தால் அதை கட்டி வைத்தால் அந்த பிராந்தியத்திற்கு நல்ல பாம்புகள் முதலிய எந்த விஷப்பூச்சிகளும் வராது. பெரும்பாலும் இந்த மந்திரங்களுக்கு கட்டுப்படுபவை விஷம் நிறைந்த நாகப்பாம்புகள். கட்டு விரியனோ கண்ணாடி விரியனோ இந்த மந்திரத்துக்கு கட்டுப்படுவதில்லை.
அதையும் நான் என் வாழ்விலே பார்த்திருக்கிறேன். நல்ல பாம்பு மட்டும் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்படுகிறது. அதனால்தான் அதற்கு நல்ல பாம்பு என்று பெயர் வைத்தார்கள். பாம்பு என்று எல்லாவற்றிற்கும் பொதுவான பெயர் இருந்த போதிலும் இந்த படம் எடுத்து ஆடுகிற இந்த பாம்பை மட்டும் நல்ல பாம்பு, நல்ல மனிதன் என்று கூறுவது போல, தொல்லை செய்யாவிட்டால் எந்த தொல்லையும் அது நமக்கு செய்யாது என்ற காரணத்தால் நல்ல பாம்பு என்று அதை மட்டும் சிறப்பாக குறிப்பிட்டார்கள். கட்டுவிரியன் போன்ற பாம்புகள் எந்த மந்திரத்திற்கும் அடங்காது. அது கடிக்க வேண்டிய நேரம் இருந்தால் கடித்துவிடும். அதுவும் அனுபவத்தில் நான் பார்த்தது. அதுபோல இந்த பாம்புகளுக்கு ஒரு சிறப்புத்தன்மை, இந்த ராகு கேதுகள் திசையில் பலர் பல பரிகாரங்களை செய்வார்கள். அதற்கென்று கோயில்களும் இருக்கிறது. நானும் அவர்களை அங்கு அனுப்புவதும் உண்டு. அந்த காலங்களிலே நாகமணி, நாகமுத்து, நாகரத்தினம், நாகமாணிக்கம் என்றெல்லாம் சொல்லப்படுவது காலம் காலமாக இருந்து வருகிறது. இவை எப்படி என்றால், இந்த காட்டிலே அங்கங்கே பல முத்துக்களும் மணிகளும் நம்முடைய நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்தது. அதிலும் பாண்டி நாடு முத்துடைத்து என்று கூறுவார்கள். முத்துக்கள் பல இடங்களிலும் பலராலும் பயன்படுத்தப்பட்டது. இவைகள் அங்கங்கே சிதறி கிடக்கிற இந்த முத்துக்களை பௌர்ணமி நில ஒளியில் இது ஏதோ ஒரு பொருள் என்று இந்த நாகங்கள் விழுங்கி விடுவதுண்டு. அவ்வாறு விழுங்கியதை மீண்டும் சில காலங்கள் கழித்து அவற்றை அது உமிழ்ந்து விடுகிறது. அவ்வாறு நாகத்தின் வாயிலிருந்து வயிற்றிலிருந்து வெளிவந்ததை நாகமுத்து என்று அழைப்பது வழக்கம். நாகமுத்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். முத்து வெண்மை நிறமானதாலும் அதிலே கருமுத்து என்று இருக்கிறது. இந்த நாகப்பாம்பினுடைய வாயில் இருந்து வயிற்றில் சில காலம் இருந்து வெளிவந்த அந்த முத்துக்கள் கருமை நிறம் அடைகிறது. அந்த நீளமான நஞ்சு நிறத்தை பெற்று அது கருமுத்து என்று அது மாறுகிறது. இன்று பலருக்கும் கருமுத்து என்று பெயர்களை வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதுபோலவே செம்முத்து, கருமுத்து, செம்முத்து, வெண்முத்து என்றதில் இந்த கருமுத்து நாகப்பாம்பால் உமிழப்பட்டது கருமுத்து என்று கூறப்படுகிறது. மாணிக்கங்களும் ஒளி வீசும். அந்த மாணிக்கங்கள் நாகத்தினுடைய வயிற்றில் சில காலம் இருந்து மீண்டும் வெளியே வந்தால் அது நாகமாணிக்கம் என்று பெயர் பெறுகிறது. இதில் இந்த புராண நுணுக்கங்கள் இதில் கவனிக்கத்தக்கது. இந்த மாணிக்கம் என்பது சூரியனுடைய இரத்தினக்கல், முத்து என்பது சந்திரனுடைய இரத்தினக்கல். இந்த இரண்டு கற்களையும் தான் அந்த நாகங்கள் விழுங்குகிறது. எப்படி விண்ணிலே அந்த சூரிய சந்திரர்களை நிழலால் விழுங்குகிறதோ அதைப்போல அதனுடைய இரத்தினங்களையும் இந்த நாகப்பாம்புகள் விளங்குகிறது என்பது மிக நுட்பமான செய்தி. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போதுதான் நம் நாட்டினுடைய ஞானிகள், அறிஞர்கள் சொல்லி சென்ற செய்திகள் எவையுமே புறக்கணிக்கத்தக்கவை அல்ல. அனைத்திலும் பல உண்மைகள் அடங்கி இருக்கிறது. அவற்றை நாம் கூர்ந்து ஆராயத் தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஒவ்வொன்றிலும் நுட்பமாக ஆய்வு செய்ய செய்ய பல விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் இவ்வாறு இந்த நாகமுத்து, கருமுத்து, நாகமாணிக்கம் என்றும் இருக்கிறது. இவ்வாறு சில விஷயங்களை சில பேரிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு மனிதன், அவனிடம் ஒரு முறை ஒரு இடத்திற்கு சென்றோம். குற்றாலத்திலே ஒரு இடத்தை பார்ப்பதற்காக சென்று அந்த மனிதன் என்னோடு வந்தான். சரி என்று அங்கே ஒரு ஐந்தருவி செல்கிற வழியில் ஒரு சில வேலைகள் இருந்தது. அதை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தோம். அப்போது எனக்கு இந்த பாம்புகளோடு விளையாடுவது என்பது நெடுங்கால பல பிறவி தொடர்பு. ஆகவே பார்த்தேன், எனக்கும் சற்று ராகு கேதுக்களுடைய காலம் சரியில்லாமல் இருந்தது. வந்து கொண்டிருந்த வழியில் ஒரு சிறு கிராமத்தில் ஒரு 2, 3 பாம்பாட்டிகள் இருந்தார்கள். சட்டென்று எனக்கு நினைவு வந்து வாகனத்தை போய் அங்கே நிறுத்திவிட்டு அந்த பாம்பாட்டியிடம் நல்ல பாம்பு இருக்கிறதாப்பா என்று கேட்டேன். இருக்கிறது ஐயா என்று அந்த ஆள் கூறினான். அந்த மனிதனும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல
சாதாரணமாக அவர்கள் அவ்வாறு இசைய மாட்டார்கள். சரி, நல்ல பாம்பு இருந்தால் ஒன்றை எடுத்து என் கழுத்தில் போடு என்று கூறினேன். அந்த மனிதனாலும் எதுவுமே கேட்க முடியவில்லை. 3 பேர் இருக்கிறார்கள். சரி என்று அது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல அந்த மனிதன் ஒரு நல்ல பாம்பை என் கழுத்திலே எடுத்து போட்டான். அது என் கழுத்தை இந்த பரமசிவன் கழுத்திலே பாம்பு போல அது கழுத்தில் சுற்றி என் முகத்துக்கு முன்னால் நின்று படம் விரித்து முன்பகுதி பக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு 3, 4 நிமிடங்கள் என் கழுத்தை சுற்றி இருக்கிறது. அது மூச்சுக்காற்று இருக்கிறது. அது என்னை தீண்ட வேண்டுமென்றால் கணப்பொழுதில் தீண்டலாம். அந்த பாம்பாட்டிக்கு ஏன் நான் இப்படி போடச் சொன்னேன் என்று கேள்வி கேட்க வேண்டும் என்ற சிந்தனையே அப்போது இல்லை. இதை பார்த்து சரி போதும் அப்பா எடுத்து விடு என்றவுடன் அந்த பாம்பை எடுத்தான். கூட வந்த அந்த இளைஞனுக்கு அவன் ஒரு ஆர்வக் கோளாறால் இது போன்ற அமானுஷ்ய விஷயங்களில் அதிகமான ஆர்வத்தோடு இருந்தான். ஐயா எனக்கும் போடலாமா? போடலாம் ஐயா, ஏதேனும் எடக்கு மடக்காகிவிட்டால் சிரமம். ஐயா நீங்கள் இருக்கிறீர்கள், என்ன ஆகிவிடப் போகிறது என்றார். நான் இருக்கிறேன் அப்பா, இருந்தாலும் நஞ்சோடு விளையாட முடியாது. சரி பரவாயில்லை, உன்னுடைய ஆசைக்காக ஒரு 10, 15 வினாடிகள் போட்டுவிட்டு எடுத்து விடலாம் என்று சொல்லி மீண்டும் அந்த நபருக்கு போடும்படி கூறினேன். அவன் அதுவரை திடமாக இருந்தான். கழுத்திலே போட்டவுடன் அப்படி கல் சிலை போல அப்படியே உடல் நடுங்குகிறது. அப்படி முதலில் நடுங்கினான். அதன் பிறகு அப்படி தன்னை மறந்து விட்டான். அத்தனை அச்சங்கள் அந்த கழுத்திலே பாம்பு கிடக்கிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டது. உடனே நான் ஒரு சில வினாடிகளில் அதை எடுத்து விடு என்று கூறினேன். அதை எடுத்து விட்டார்கள். அப்போது சிறிது நேரம் கழித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு கூறினான், ஐயா மொபைல் ஃபோனில் எடுத்திருக்கலாம். அப்போது என்னிடம் மொபைல் ஃபோன் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புகைப்படம் எடுக்கிற வசதி எல்லாம் இல்லை. மொபைல் ஃபோன் வந்த காலம். அந்த மனிதன் அந்த இளைஞன் கூறினான், சரியப்பா புகைப்படம் எடுத்து ஆகப் போவது ஒன்றுமில்லை. ஒரு ராகு கேதுக்கள் உனக்கும் திசைகள் அவ்வாறு இருக்கிற காரணத்தால் உனக்கு நான் போடச் சொன்னேன். நான் இவ்வாறு பிடிப்பது விளையாடுவது என்பது எனக்கு சாதாரணமான வேலை. உனக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் என்று சொல்லி உனக்கும் சரி என்று போடச் சொன்னேன். இருந்தாலும் நீ இவ்வாறு செய்து விடாதே. நீ பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ எங்கேதும் ஒரு பாம்பாட்டியை பார்த்து கழுத்திலே போடு என்றால் கதை முடிந்துவிடும் அப்பா, கவனமாக இரு. பாம்புகளுக்கு நஞ்சை அவ்வப்பொழுது எடுப்பார்கள். இருந்தாலும் சில நாடுகளில் நஞ்சு ஊறிவிடும். அது பட்டென்று எந்த நேரம் போடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே இது போன்ற விஷ பரீட்சைகளை செய்யாதே என்று கூறி அனுப்பினேன். அதன் பிறகு அந்த இளைஞன் வேறு சில வழிகளிலே மந்திர தந்திர வழிகளிலே பயணம் செய்தான். பல ஆலோசனைகளில் என்னிடம் கேட்டான். நான் சரியான வழிகளை கூறியிருந்தேன். ஆனால் அவனிடம் சில ஏடுகள் நூல்கள் இவற்றை பார்த்து அதிதீவிரமாக இந்த வேலைகளில் இறங்கினான். பிறகு அவனுடைய முடிவு வேறு மாதிரியாக இருந்தது. அதை நானே கூறியிருந்தேன். மிக கடுமையான பாதிப்புக்கு பிறகு என்னிடம் வந்து குடும்பத்தோடு வந்து ஜாதகத்தை பார்த்தான். நான் தான் ஏற்கனவே சொன்னேனப்பா இது போன்ற வேலைகளை செய்யாதே என்று. இல்லையா, அந்த அவருக்கு ஓரினார் இவர்களெல்லாம் கூறுவார்கள் அப்பா, ஒவ்வொருவரும் இடையூறுகளை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள். குறுக்கு வழிகள் என்றுமே அபாயம் நிறைந்தது, ஆபத்தானது, பின் விளைவை தரத்தக்கது. ஆகவே உன் வேலையை நீ பார்த்து கொண்டு செல். பல ரகசியங்கள் அமானுஷ்யங்கள் ஏடுகளில் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது என்று பார்த்து செய்தால் மிகப்பெரிய துன்பத்தை அடைவாய். இப்போதும் உனக்கும் இன்னும் ஒரு 4 மாதங்கள் கழிந்தாலன்றி உனக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதப்பா, கவனமாக இரு. நீ கணக்கில்லாத சுமைகளை சுமந்து விட்டாய் என்று சொல்லி அவன் மனைவி மிக கண்ணீர் விட்டு அழுதார். ஐயா இப்படி ஆகிவிட்டதே, என்ன செய்வது? அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தானம்மா, இந்த வேலைகளெல்லாம் வேண்டாம் என்று. உன்னுடைய கணவன் கேட்கவில்லை. பல சுமைகளை தலையிலே வாரி போட்டான். இப்படி கடுமையான பிணியால் தாக்குண்டு ஆளே உருக்குலைந்து போயிருந்தான்.
அதுபோல ஒரு சில மாதங்களில் நான் ஒரு நாள்களை குறித்து சொன்னேன். அந்த நாள்களிலே அவன் உடம்பை விட்டு மேலுலகம் சென்றான். அவன் விதி முடிந்தது. இதுபோல இந்த நாகங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொள்கிறது. எல்லா கலைகளிலும் பல நுணுக்கங்களும் இருக்கிறது, ஆபத்துகளும் இருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளை விரிவாக அடுத்த தொடர்களில் பார்க்கலாம். நன்றி.